வணக்கங்க. இன்னைக்கு தேங்காய் துவையல் தாங்க செய்ய போகிறோம். கிராமத்தில் பழைய சாதத்துக்கு இந்த தேங்காய் துவையல் தாங்க சட்டுன்னு ரெடி பண்ணிடலான்னு செய்வாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் துவையலை அம்மியில் தாங்க இன்றைக்கி அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து அரைச்சிக்கலாங்க. ஒரு துண்டு புளி எடுத்துருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாங்க. தேங்காய் ஓரளவு மசிஞ்சிட்டுங்க. இப்போ இது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. துவையல் நல்லா மசிஞ்சிட்டுங்க. இது கூட ஒரு 4-5 பல் பூண்டு பல் சேர்த்துக்கலாங்க. துவையல் ரெடி ஆகிட்டுங்க, எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான தேங்காய் துவையல் ரெடி ஆகிட்டுங்க. நீங்கள் மிக்சிலனா இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இந்த சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாங்க. இல்லைனா தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. பழைய சாதம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க.